திருமண நாளை கொண்டாட கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட கோர விபத்து. இந்த விபத்துனால பெற்றோர்கள் கண் முன்னாடியே 4 வயது குழந்தை உயிரிழந்ததா சொல்லப்படுறது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. சென்னை திருவற்றியூர் கலைஞர் நகரை சேர்ந்தவங்க சேகர் அப்படின்றவங்க. வழக்கறிஞரான இவருக்கு பூங்கோதை அப்படின்ற மனைவியும் 4 வயது மகனும் இருக்காங்க. இந்த நிலைமையில தான் 5ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுறதுக்காக மாதவரத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்துல குடும்பத்தோட பயணம் செஞ்சிருந்திருக்காங்க. அதே நேரத்துல MLF 4 வழி சாலையில போக்குவரத்து நெரிசலா காணப்பட்டிருந்திருக்கு. அப்போதான் அங்க நின்னுட்டு இருந்த டிப்பர் லாரி ஒன்று இந்த இருசக்கர வாகனத்துல மோதியதாகவும் இதனால கட்டுப்பாட்டை இழந்து கணவன் மனைவி இருவருமே குழந்தையோட கீழே விழுந்ததா சொல்லப்படுது. இந்த விபத்துனால குழந்தைக்கு பலத்த காயம் ஏற்பட்டதுனால அவங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக பெற்றோர்கள் அலறி துடிச்சு உடனடியா மருத்துவமனையில அனுமதிச்சிருந்திருக்காங்க. ஆனா மருத்துவமனை கொண்டு செல்றதுக்கு முன்னாடியே சிறுவன் உயிரிழந்துட்டதா சொல்லப்பட்டிருக்கு. சின்ன காயங்களோட பெற்றோர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த விபத்து குறித்து செங்குன்றம் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. விசாரணையோட முடிவுல விபத்து எதனால நடந்தது அப்படின்றது தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது. திருமண நாள் கொண்டாட்டத்துக்காக கோவிலுக்கு போன நேரத்துல பெற்றோர்கள் ஆசையா பல கனவுகளோட பெற்ற மகன் உயிரிழந்ததா சொல்லப்படுறது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. மிலிட்டரியையே மிரள விடும் அளவிற்கு தோற்றம் கொண்ட வாராகி வாகனம். பிரம்மாண்ட படத்திற்கு இணையாக சாலையில் பிரமிப்பை ஏற்படுத்தும் பிரச்சார வாகனம். பவன் கல்யாணின் வெற்றிக்கு ஒரு வகையில் உறுதுணையாக இருந்தது இந்த வாகனம் தானாமே. ஜனசேனாவுடைய கட்சி தலைவரான பவன் கல்யாண் அவர்களுடைய தலைமையில நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல ஆந்திரால ஜனசேனா கட்சி 100% வெற்றி அடைஞ்சிருக்கிறது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. இந்த நிலையில அவருக்கு உறுதுணையா இருந்தது அவருடைய வாராகி வாகனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாராகி வாகனம் பல சிறப்பம்சங்களை கொண்டதாமா. இது பாக்குறதுக்கு ஒரு மிலிட்டரி வாகனம் மாதிரியே இருக்கு அப்படின்ற கேள்விக்கு அவருக்கு மிலிட்டரி மேல அதிகமான பற்று இருக்கிறதால இந்த வாகனத்தை மிலிட்டரி வாகனம் மாதிரியே வடிவமைச்சிருக்கிறதா கூறப்படுது.